விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் அருகே ரியல் எஸ்டேட் அதிபர் ஒருவர் மர்ம நபர்களால் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சாத்தூர் அருகே உள்ள சத்திரப்பட்டி கிராமத்தைச் சேர்ந்தவர் தவிட் ராஜ். 60 வயதான இவர் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வந்த நிலையில் பக்கத்து ஊரில் உள்ள தேநீர் கடையில் டீ குடித்துக் கொண்டிருக்கும் போது மர்ம நபர்களால் கத்தியால் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தவிட் ராஜின் உடலை கைப்பற்றி மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் தலைமறைவாக உள்ள கொலையாளிகளை வலை வீசி போலீசார் தேடி வருகின்றனர். பெற்றோருடன் சண்டையிட்டு மன உளைச்சலில் இருந்த மாற்றுத்திறனாளி இளைஞர் ஒருவர் ரயில்வே தண்டவாளத்தில் தலை வைத்து தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் மதுரையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை மாவட்டம் கள்ளிக்குடி அருகே உள்ள முனியாண்டிபுரத்தைச் சேர்ந்தவர் மாரியப்பன். மாற்றுத்திறனாளியான இவர் 2 வீலர் மெக்கானிக்காக வேலை செய்து வந்த நிலையில் திருமணம் செய்து கொள்ளாமல் வாழ்ந்து வந்திருக்கிறார். சில நாட்களுக்கு முன்பு மாரியப்பனுக்கும் அவரின் பெற்றோருக்கும் இடையே தகராறு ஏற்பட்டதாகவும் இதனால் மன உளைச்சலுக்கு ஆளான மாரியப்பன் யாருடனும் பேசாமல் இருந்ததாகவும் கூறப்படுகிறது. இந்நிலையில் வீட்டை விட்டு வெளியேறிய மாரியப்பன் திருமங்கலம் 6 கண் பாலம் அருகே உள்ள ரயில்வே தண்டவாளத்தில் தலையை வைத்து தற்கொலை செய்து கொண்டது பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் இளைஞரின் உடலை மீட்டு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற நிலையில் இது குறித்து தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காட்டுமன்னார் கோயில் அருகே அண்ணன் தம்பி இருவரும் குளத்தில் மூழ்கி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோயில் அருகே நந்தீஸ்வரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சகோதரர்களான 16 வயதான திலீப், 14 வயதான தினேஷ் இருவரும் பள்ளி விடுமுறை காரணமாக அங்குள்ள ஒரு குளத்தில் விளையாட சென்றுள்ளனர். அப்போது தண்ணீருக்குள் இறங்கிய இருவரும் எதிர்பாராத விதமாக குளத்திற்குள் மூழ்கி பலியாகினர். தகவல் அறிந்து வந்த போலீசார் இருவரின் உடலையும் கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக காட்டுமன்னார் கோயில் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த சம்பவம் அப்பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஓசூர் அருகே தனியார் மருத்துவமனையில் குழந்தை பிரசவித்த பெண் உயிரிழந்ததை அடுத்து காவல் நிலையத்தில் உறவினர்கள் புகார் அளித்துள்ளனர். ஓசூரை அடுத்த ஆனக்கல் பகுதியைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவரின் மனைவி கவிதா 2வது பிரசவத்திற்காக அதே பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு கவிதாவிற்கு அறுவை சிகிச்சை மூலம் பெண் குழந்தை பிறந்ததை அடுத்து அவருக்கு அதிகமாக இரத்தப்போக்கு ஏற்பட்டது. இதற்காக மீண்டும் ஒரு அறுவை சிகிச்சை செய்த மருத்துவர்கள் உடல்நிலை மோசமானதால் மொச்சச்சந்திரா பகுதியில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு கவிதாவை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக தெரிவித்துள்ளனர். இதனால் அதிர்ச்சியடைந்த உறவினர்கள் மருத்துவர்களின் அலட்சியத்தால் கவிதா உயிரிழந்ததாக கூறி ஆனக்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர். இதுகுறித்து ஆனக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூரில் இளைஞரை கட்டை மற்றும் வாளால் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் காளியம்மன் கோயில் தெருவைச் சேர்ந்தவர் முகமது அப்பாஸ். 24 வயதான இவருக்கும் செட்டிய தெருவைச் சேர்ந்த சந்தோஷ் என்பவருக்கும் இடையே ஏற்பட்ட முன் விரோதத்தில் இருவரும் சண்டையிட்டுக் கொண்டதாக தெரிகிறது. தொடர்ந்து சந்தோஷ் தனது நண்பர்களுடன் கட்டை மற்றும் வாளுடன் சென்று முகமது அப்சலை சரமாரியாக தாக்கியதில் படுகாயங்களுடன் திருப்பத்தூர் அரசு மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இது தொடர்பான சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலானதை தொடர்ந்து திருப்பத்தூர் நகர் போலீசார் 7 பேர் மீது வழக்கு பதிவு செய்து தலைமறைவான 7 பேரையும் தேடி வருகின்றனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.